ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போர்டு எக்ஸாமுக்கு 45 டேஸ் தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 45 டேஸில் நம்ம எப்படி எல்லாத்துலேயுமே சென்டம் எடுக்கிறது எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிசிக்ஸ்க்கு டெய்லியுமே ஒரு 30 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அது ஓகே தானே? ஸோ ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் இல்லைடா, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம 30 minutes டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணாலும் 30 minutes போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ டைம் வந்துச்சு, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணல, ரொம்ப கம்மி டைம் தான். ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் டெய்லியும் நாங்கள் கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நம்மளால சூப்பராக சென்டம் அடிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டேக்ஸ். ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம். ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா 10th அண்ட் 11th பப்ளிக் எக்ஸாம் நம்ம சூப்பராக முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மிஸ்டேக் நோட் புக் அப்படின்றத க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட எல்லா கொஷின் பேப்பரையும் எடுத்து அதில் கொஷின்ஸை எழுதி வச்சிருங்க. ஸோ எல்லா கொஷின்ஸையும் எழுதணும் இல்லை, ஸோ உங்களுக்கு அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஷினை எழுதி வச்சு இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணால் என்ன ஆக்சுவல் ஆன்சர் வரணும் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த கொஷனில் இந்த பார்ட்டில் நான் வந்து ஸ்ட்ரக் ஆகிறேன், ஸோ இந்த இடம்னா எனக்கு மறக்குது அப்படின்றதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இது எதுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ரிவிஷன் லாஸ்ட் நம்ம ரிவிஷனுக்கு டைம் கொடுப்போம். அந்த ரிவிஷனை முடிச்சுட்டு ஸோ இந்த மிஸ்டேக் நோட் புக்கை ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாம் போகணும் அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம சூப்பராக அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சூப்பர். சரி, இப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ எனக்கு டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் திங், நம்ம டைமே இல்லை இல்லையா? ஸோ படிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போகுது, ரெக்கார்ட் ஒர்க்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்கூலில் ஹோம் ஒர்க் இருக்குது, ஸ்கூலில் டெய்லி ரிவிஷன் வைக்கிறாங்க, படிக்கவே டைம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கோம் இல்லையா? கரெக்டு. சரி, ஓகே, படிக்க டைம் இல்லை, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பட் இதே விஷயத்தை நம்ம இதுக்கப்புறமும் சொல்லிட்டு இருக்க போகிறோமா அப்படின்றத மட்டும் யோசிங்க. ஸோ நம்ம டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணிடுவோமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்மளே தான் என்ன பண்ணணும், டைமை வர வச்சுக்கணும் இல்லையா? ஸோ நீங்களே இதுக்கப்புறம் டைமை போடுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, ஓகே, ஏன் படிக்கல அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. கரெக்டாக? சரி, ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா இருக்கட்டும். சரி, ஓகே, புரியல எல்லாமே சரி, ஏதோ புரியலனாலும் நான் ஏதோ மக்கப் பண்ணி படிச்சுட்டேன், ஆனால் அங்கே போய் மறக்குது. ஸோ எனக்கு மார்க் வரல, இப்போ எனக்கு ரொம்ப ப்ரெஷர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். கரெக்டாக? சரி, ஓகே. ஸோ இப்படிலாம் இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் டோன்ட் வரி. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் டெய்லி லைவ் செஷன்ஸ் வரப்போகிறோம். ஸோ அந்த லைவ்லாம் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தெளிவாக புரிஞ்சு படிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் மார்க் வரல அப்படின்னாலும் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய லைவ் செஷன்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சுட்டு போகிறீங்க. ஸோ அப்படி தான் நம்ம இதுக்கப்புறம் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ 100 வாட்ஸ்அப் சேனலில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அண்ட் ஆல்சோ கொஷின் பேப்பர். ஸோ கொஷின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆஃப் இயர்லி இல்லையா? ஸோ ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர் அண்ட் ரிவிஷன் பேப்பர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் ஒரு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எதுக்கு என்கிட்டயே இருக்குது அப்படின்னு எல்லாரும் யோசிப்பீங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸோ நம்மளோட எனக்கு தெரிஞ்சு இங்கே மேலே வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாது. சரியா? சரி, ஓகே. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் பேப்பர்ஸையுமே நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ரிவிஷன் பேப்பர்ஸும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு ஒரு கால் இல்லாட்டி மெசேஜ் பண்ணி அந்த பேப்பர்ஸையும் வாங்கி வச்சுக்க போகிறீங்க. ஏன் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் ஸ்டடி பிளான் நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம், அதையுமே நம்ம தெளிவாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாருக்கும் ரெடியாக? ஓகேவா? ஸோ இந்த பிளான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ 12th ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ அதே மாதிரி நீங்கள் சாப்டர் 6லேருந்து சாப்டர் 10 வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எங்கே ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸையும் வாங்கிக்கலாம். ஓகே, சூப்பர். அண்ட் ஆல்சோ 12th ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஸ்டடி பிளான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம Jan 17 நம்ம ப்ரிப்பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ Jan 17 இருந்து உங்களுக்கு எப்போது Feb 25 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த பிளானையாவது நம்ம தெளிவாக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நம்மளால் சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சாப்டர் 1லேருந்து சாப்டர் 11 வரைக்கும் டெய்லியுமே நாங்கள் பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம தெளிவாக படித்தாலே சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ எஸ், அதே மாதிரி நம்ம
5 மார்க்ஸ்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதையுமே நம்ம தெளிவாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ அதே மாதிரி 11 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எங்கே அப்படின்னு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கும் இருக்குது. ஸோ இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 and 3 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இதை நம்ம தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கும் இருக்குது. இதையுமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சூப்பர். ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே நம்மளுக்கு ஓகே. சரி, ஓகே, நான் 25 வரைக்கும் நான் தெளிவாக படிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணணும். இதை தான் நம்ம பண்ணுறது இல்லை இல்லையா? ஸோ படிச்சுட்டு போயிடும். ரிவிஷன் அப்படின்றது ப்ராப்பராக இன்னும் யாருக்குமே தெரியல. ஸோ ரிவிஷன்லேயும் நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபுல் புக்கையும் எடுத்து படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி படிக்கக்கூடாது. ஸோ ரிவிஷன் அப்படின்னா ரீவிஷன் இல்லையா? ஸோ நம்ம ஆல்ரெடி படித்ததை திரும்ப ஒரு தடவை பார்க்க போகிறோம், திரும்ப ரீவிஷன் பண்ண போகிறோம் இல்லையா? அதாவது எந்த விஷயம் உங்களுக்கு டஃப்பராக இருக்குது, ஸோ அங்கே போய் எது மறக்கும் அப்படின்றது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸை இந்த இடத்துல நம்ம தெளிவாக படிக்க போகிறோம் திரும்ப. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஸோ பேக்லாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நம்ம இந்த இடத்துல பண்ணிக்க போகிறோம். ஓகே, சூப்பர். அண்ட் ப்ராப்ளம்ஸ் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 11th and 12th 2 பேருக்குமே தான் இந்த ஃபைனல் ரிவிஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸை வாங்கிக்கலாம். ஓகேவா? சூப்பர். ஸோ அதே மாதிரி 10 out of நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க? ஸோ ஃபிசிக்ஸ்க்கு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? ஸோ இது வரைக்கும் உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ், ஸோ எனக்கு டோட்டலாக எனக்கு 10க்கு ஒரு 8 மார்க் வரும். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை வச்சு நீங்கள் இந்த மார்க் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? எஸ்ப்பா. தேங்க்யூ ஸோ மச்.